முருகனுக்கு அரோகரா எல்லாம் வல்ல பழனிவாழ் பால தண்டாயுதபாணி சுவாமிக்கு அரோகரா. குருநாதர் அருணாய பெருமான் திருடலியே சரணம் சம்சங்கம். எம்பெருமான் கருணை முதல்பெற்ற குருநாதர் ஸ்ரீ அருணாய சுவாமி திருவாய்மந்தருடைய திருப்பூண்ட மகா மந்திரத்தில் கௌமார இனத்தல் வருஷப்படி பாரலன் 1242 சீரிட்டு உலாவு என்ற பொது பாடலுக்கான பாராயணத்தையும் பொருளுக்கத்தையும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த பாடல் ஜோதி துலங்க எம்பெருமான் அருளை நாடி பாடப்பெற்ற பாடல். தானத்த தானதந்த தானத்த தானதந்த தானத்த தானதந்த தனதான சீரிட்டு உலாவு கண்கள் மாதற்கு நாள் மருண்டு சேவித்தும் ஆசை கொண்டு முழல்வேனை சீர் இஷ்டமாக நின்ற காசை கூடாத பின்பு சீரற்று வாழும் இன்பம் நலியாது. 6-8 விரிந்தும் 6-8 நின்று ஆருக்குமே விளம்ப அறியாதே ஆகத்துள்ளே மகிழ்ந்த ஜோதி பிரகாஷ் இன்பம் ஆவிக்குள்ளே துலங்கி அருளாதோ. மாறிட்டு வான் நடுங்க மேலிட்டு மேலகண்டம் வாயிட்டு மாதிரங்கள் பிளவாக வாழ்தொட்டு நேர் நடந்த சூர் வஜ்ர மார்பு நெஞ்சும் வான் முட்ட வீர் செம்பன் வரையோடு கூறிட்ட வேல் அபங்க வீரர்க்கு வீர கந்த கோதற்ற வேடதங்கள் புனம் வாழும் கோலப்பெண் வாகு கண்டு மாலுற்ற வேளை கொண்டு கூடிக்குலாவும் அண்டர் பெருமாளே அப்படின்னு மழை கவித்துவம் கொட்டுது. சீரிட்டு உலாவு கண்கள் மாதற்கு நாள் மருண்டு சேவித்தும் ஆசை கொண்டு முழல்வேனை சீர் இத்தமாக நின்ற காசை கூடாத பின்பு சீரற்று வாழும் இன்பம் நலியாது. 6-8 விரிந்தும் 6-8 நின்று ஆருக்குமே விளம்ப அறியாதே ஆகத்துள்ளே மகிழ்ந்த ஜோதி பிரகாஷ் இன்பம் ஆவிக்குள்ளே துலங்கி அருளாதோ அப்படின்னு முதல் பகுதியில் வடித்து வைக்கிறார். அதில் என்ன கேட்குறாரு, சீறுதலோடு அதாவது கோபக்குறியோடு உலவுகின்ற கண்களை உடைய பெண்களிடத்தை நாள்தோறும் மருட்சி விட்டு மயக்குட்டு அவர்களை சேவித்து வணங்கியும் அவர்கள் மீது மாறாத தாழாத ஆசை கொண்டு திரிந்து உழலும் என்னை ரொம்ப ஆரம்பிக்கும் போதே ரொம்ப தெளிவான ஒரு 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 பாதையில் வேண்டுதல் வைக்கிறார். நான் இப்படிப்பட்டவனாக இருந்தாலும் என்னை சீராகவும் இஷ்டமாகவும் முதல் வைத்திருந்து நிலையாக கொடுத்து வந்திருந்த காசு கொடாத பின்னர் அந்த சீரும் சிறப்பும் அற்று போகும்படி வாழச் செய்யும் சிற்றின்பத்தில் ஈடுபட்டு நான் வருந்தாமல் ரொம்ப அற்புதமான ஒரு கணக்கு. 6-8 விரிந்தும் 6-8 நின்று 6 பெருக்கல் 8 48 விரிந்து அதனோடு 6 பெருக்கல் 8 48 ஆக 96 தத்துவங்களாய் விளங்கி நின்று யாராலும் சொல்வதற்கு அறிய முடியாத வகையில் உடலிடத்தை மகிழ்ந்து துலங்கும் ஜோதி ஒளி இன்பமானது என்னுடைய ஆவிக்குள்ளே பிரகாசித்து உயிர்க்குயிராய் விளங்கி எனக்கு அருள் பாலிக்காதான்னு கேட்கிறார். 2வது பகுதியில் மாறிட்டு வான் நடுங்க மேலிட்டு மேல கண்டம் வாய்விட்டு மாதிரங்கள் பிளவாக வாழ்தொட்டு நேர் நடந்த சூர் வஜ்ர மார்பு நெஞ்சும் வான்முட்ட வீறு செம்பன் வரையோடு கூறிட்ட வேல் அபங்க வீரர்க்கு வீர கந்த கோதற்ற வேடதங்கள் புனம்பாழும் கோலப்பெண் வாகு கண்டு மாலுற்ற வேளை கொண்டு கூடிக்குலாவும் அண்டர் பெருமாளின் முடிகிறார். மாறிட்டு பகைமை பூண்டு தேவர்கள் நடுங்க மேலிட்டு மேல் கிளம்பி மேலே உள்ள பூமி வானுலக வாய்விட்டு ஓலமிட திசைகள் பிளவும்படுபடி வாழேந்தி நேரே எதிர்த்து வந்த சூரனுடைய வஜ்ர மார்பும் நெஞ்சமும் வான்முட்ட திடுக்கிட்டு திக் திக் என்று பலமாக அடித்து துடிக்க விளங்குகின்ற செம்பொன் வரையோடு மேரு அன்ன கிரௌஞ்சகிரியோடு சூரன் மார்பையும் கூறு செய்த வேலை ஏந்திய பெருமாளே வேலாயுதனை அபங்க குறைவற்றவனே நிறைபொருளே வீரர்க்கும் வீரனை கந்தனை குற்றமற்ற வேடர்களின் திணைப்புணத்தில் வாழ்ந்திருந்த அழகிய பெண் வள்ளியின் வாகு அழகை பார்த்து மாலுற்று ஆசை கொண்டு வேலை கொண்டு சமயமறிந்து அவளோடு கூடி குழாவிய பெருமாளே தேவர்களின் பெருமாளே ஜோதி பிரகாஷ இன்பம் ஆவிக்குள்ளே துலங்கி அருளாதோன்னு கேட்கிறார். நாள் மருண்டுங்கிறார். அப்படின்னா நாள்தோறும் மருண்டு, ஒரு நாள் விடாமல் தவறாது மருண்டு. அடுத்தது 6-8 விரிந்து 6-8 நின்று 96 தத்துவம் ஏற்கனவே பல திருப்பூரில் பார்த்தோம். ஜோதி பிரகாஷ் இன்பம் இதை நம்ம ஏற்கனவே ஒரு அற்புதமான திருப்பூர் பாடல் பார்க்கும்போது இந்த ஜோதி பிரகாஷ் இன்பத்தை பார்த்தோம். இப்போ தான் பார்த்தோம் சங்கரி பாடியிட அதில் இந்த ஜோதி பிரகாஷ் இன்பத்தை தான் தூங்கிய பார்வையோடு தாங்கிய வாயுவோடு தோன்றிய ஜோதியோடு சிவயோகம் அப்படின்னு சிவயோகம் தூண்டிய ஜீவனோடும்பார். அதனால் இப்போ தான் நம்ம பார்த்தோம் அந்த பாடல். அதே கருத்தை தான் குருநாதர் இங்கேயும் முன்மொழிதார். அடுத்தது வேல அபங்க அப்படின்னு பிரிக்கணும். அப்போ தான் இன்னும் பொருள் ரொம்ப பிரமாதமாக வரும். கூறிட்ட வேலை அல்லது கூறிட்ட வேல் அபங்க அல்லது கூறிட்ட வேல அபங்க
ரெண்டு மாவும் பிரிக்கலாம், ரெண்டுக்கும் பொருள் உண்டு. ரெண்டு பொருளும் இந்த பாடலில் ரொம்ப அற்புதமான ஒரு ஒரு பொருள் பிரயோகத்தை நமக்கு தருது. இது அருணகிரி பெருமானுடைய தமிழ் ஆட்சி. என்ன சொல்கிறாருன்னா, ஐயா நீ யார், பகைமை கொண்டு தேவர்கள் நடுங்கும்படி ஆகாயத்தில் கிளம்பி மேலே உள்ள பொன்னுலகம் வாய்விட்டு ஓலமிட திசைகள்லாம் பிளவுபடும்படி வாழேந்தி நேரே எதிர்த்து சென்ற சூரியனுடைய வலிய மார்பும் நெஞ்சமும் வான் முகடு வரை சிதற விளங்குகின்ற பொன்மலையான மேரு பிரபஞ்சகிரியும் கூறு செய்த வேலாயுத பெருமானை, குறைவற்றவனை வீரர்களுக்கும் வீரனை கந்தனை குறைற்றமில்லாத வேடர்களின் திணைப்பணத்தில் வாழ்ந்திருந்த அழகிய வள்ளி நாச்சியாரின் அழகை பார்த்து ஆசை கொண்டு தக்க சமயம் அறிந்து அவளோடு கூடிக்குழாவிய தேவர்களின் பெருமாள், கோபத்தோடு உலவுகின்ற கண்களுடைய பொதுமகளுடைய அழகில் நான் நாள்தோறும் மகிழ்ச்சியுற்று அவர்களை வணங்கி அவர்கள் மீது காமாசை கொண்டு உழன்று திரிகின்ற என்னை சீராகம் மிக விருப்பத்தோடும் முதல்ல கொடுத்த பொருளை மீண்டும் கொடுக்காத பின்னர் அந்த சீருஞ்சிறப்பு அழிந்து வாழச் செய்யும் சிற்றின்பத்தில் நான் ஈடுபட்டு வறுமையில் வருந்தாமல் 48 விரிந்து 48 கூட சேர்ந்து 96 தத்துவங்களாக விளங்கி நின்று யாராலும் சொல்வதற்கு முடியாத வகையில் உடலிடத்தே பூரித்த ஜோதி ஒளி இன்பம் என் ஆவிக்குள்ளே உயிருக்குயிராய் விளங்கி எனக்கு அருள் பாலிக்காதா, அதற்கு திருவருள் கூடாதா அப்படின்னு ரொம்ப இணக்கமாக வேண்டிக் கொடுக்குற பாடலை பழனியாண்டம் திருடு சமர்ப்பித்த அவன் அருள் பார்த்தோம். ஒரு அருணா பெருமகிஜே வெற்றிவேல் முருகனுக்கு அருவா, பழனிவாழ் பால தண்டாதிபதி பெருமானுக்கு அருவா, முருகா முருகா.